வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று நாங்கள் பேச எடுத்த விடயம் இந்த விட்டுக் கொடுப்பு. ஏன் இந்த விட்டுக் கொடுப்பு எங்கள் மத்தியில் தேவை என்ற ஒரு ஒன்று இருக்கிறது. அதாவது சில விடயங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அம்சம்தான். அதாவது ஏன் விட்டு கொடுப்பு வேணும், விட்டு கொடுப்பென்றால் என்னன்னு பார்ப்போம். அதாவது இருவர் ஒரு விடயத்துக்கு சண்டை பிடித்து கொண்டு நிற்கிறது நல்லதல்ல. அந்த விடயத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வது வாழ்க்கைன்ற சிறப்பு. என்றால் அந்த என்னத்துக்காக இவருக்கு நாம் விட்டு கொடுக்கணும், என்னத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் அறியலாம். அதாவது ஒரு பிரச்சனையில் 2 பக்கமும் கயிறை இழுத்து கொண்டு இருந்தால் அந்த கயிறு எந்த பக்கம் போகும்? ஏதாவது ஒரு பக்கம் போகக்கூடிய நிலைக்கு நாங்கள் விட வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படித்தான் குடும்ப உறவுகளிடையும் எங்களுக்கு நிறைய விடயங்கள் சண்டைகள் வரும். ஆனால் அந்த சண்டைகள் வந்தாலும் புரிந்துணர்வும் விட்டு கொடுப்பும் ஒரு வாழ்க்கையில் எப்போதும் தேவை. சில விடயங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள். அவர்கள் நாண்டு கொண்டு நின்றவர் கூட இவர் விட்டு தந்திருக்கிறார், நல்லது, நல்ல மனசு இவர் கண்டு புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அது மாதிரி புரிதலும் எங்களுக்கு தேவை. இப்போ குழந்தைகள் விடயத்தில் பெற்றோர்கள் எந்த நேரம் இறுக்கமான ஒரு கட்டுப்பாடை நீங்கள் வைத்திருக்கல் கூடாது. அதாவது இறுக்கமான கட்டுப்பாடை வைக்கும்போது குழந்தையானது தன் சுதந்திரமான செயல்களுக்கு எல்லாம் இது கட்டுப்பாடாக இருக்கிறது என்று நினைத்து கொள்ளும். இதனால் அதின் சுயமான சிந்திப்பு, சுயமான செயலாற்றல் அத்தனையுமே குறைந்துவிடும். அளவான கட்டுப்பாடும் அளவான வாழ்க்கையும் தான் எப்போதுமே நிரந்தரமாக அமைந்துவிடும். ஆதலால் இந்த புரிந்துணர்வும் விட்டு கொடுப்பும் பெற்றோர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு குழந்தைகள் வளர்ந்தவுடனே விட்டு கொடுக்க வேண்டிய தேவை வருகிறது. ஏனென்றால் எல்லா நேரம் முதல் அனுபவத்தை பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பிள்ளை படித்து வளர்ந்து ஒரு அனுபவத்தை பெற்றவுடன் திருப்பி உங்களுக்கு சொல்லும்போது அதை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? அநேகமான பெற்றோர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் தான் அங்கே சண்டை வருகிறது. நிச்சயம் அதை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அந்த குழந்தைகள் உங்களுடன் இன்னும் மகிழ்வாக இருக்க வருவார்கள். சரி, இப்பொழுது பார்ப்போம். இப்போ குழந்தைகள் விடயத்தில் பார்த்தீங்களா, சில குழந்தைகள் அறிவில் நல்ல ஆளுமையுடைய குழந்தைகளாக இருப்பினும் அவர்களுடைய அறிவின்ற ஒரு பகுதியை நீங்கள் கேட்கும்போது இப்படி வளர்ந்திருக்கிறான், இப்படி நல்ல அறிவுள்ள பிள்ளையாக இருக்கிறானே, ஆகவே அவன் சொல்வது சரியென்று சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுங்கள். அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் பிள்ளையும் நான் நல்லது, அப்பா எனக்கு விட்டு தந்திருக்கிறார், நான் அப்பாவுக்கு நல்லது செய்ய வேணும் என்ற ஒரு மனநிலையை அது வளர்த்து கொள்ளும். உணர்தலும் புரிதலும் தானே வாழ்க்கை. வேறு என்ன வாழ்க்கை? உணர்தல், புரிதல், மகிழ்ச்சி. அப்போ விட்டு கொடுக்கும்போது நீங்கள் நெகிழ்ச்சி அடைகிறீர்கள், அந்த பிள்ளை மகிழ்ச்சி அடையுது. ஆகவே நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அங்கு வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு பூரிப்பு வருவதில்லையா? ஆகவே எந்த விடயம் என்பதை சீர்தூக்கி பார்த்து பிள்ளைக்கு தெளிவுபடுத்தி நீங்கள் வாழ்ந்தீர்களாயின் அங்கு விட்டு கொடுப்புகளும் பரஸ்பர புரிந்துணர்வும் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும். செய்வோமா? வாழ்ந்து வாருங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிலவும். நன்றி, வணக்கம்.